துபாயில் வந்து ஏன் டிரைவிங் லைசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் துபாயிலையோ இல்லை யுஏஇயில் அக்ராஸ் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலுமே அந்த டிரைவிங் லைசன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இங்கே வந்து அதை எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, ஒரு டிகிரி அளவுக்கு இதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கல் டீமில் ஒரு டீம் லீடராக வந்தேன். ஸோ என்னோடய சேல்ரி பிஃபோர் லைசன்ஸு, ஆஃப்டர் லைசன்ஸு அண்ட் தென் பொசிஷன் ஆல்சோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு மெயினாக எனக்கு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டிரைவிங் லைசன்ஸ் தான். ஸோ டிரைவிங் லைசன்ஸுன்றது எந்த அளவுக்கு இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா, இங்கே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எடுக்கவே முடியாது அப்படின்லாம் இல்லை, எடுக்க முடியும். ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப டியூரேஷன் ஆகும். நார்மலாக நம்ம ஊரில் எடுக்கிற மாரி இல்லாமல் ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட கேரியரை இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, யுஏஇயில் அதேபோல் துபாயில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் மஸ்ட்டு வந்து இல்லை புதுசாக நீங்கள் ஆல்ரெடி இங்கே வந்துட்டீங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து உங்களோட கெரியரை வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ யார் என்ன சொன்னாலும் மறக்காமல் அந்த டிரைவிங் லைசன்ஸை எடுத்துருங்க. மேபி இந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து எல்லா ஃபீல்டுக்குமே தேவைப்படுமானா படாது, சம் ஃபீல்டுக்கு வந்து தேவைப்படும். ஸோ பேஸ்ட் ஆன் ஃபீல்டு. அதனால் உங்களுக்கு மேபி நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு, ஃபீல்டு சைடு மோஸ்ட்லி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துறதுன்ற பெட்ரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஓனாகவும் இங்கே கார் ட்ரைவ் பண்ணாலும் ஸோ ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ அதனால் மறக்காமல் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது இட்ஸ் பெட்டர்.